கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த காமெடி சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதில் லாஸ்ட்டாக போட்டு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த எபிசோடும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் அந்த ஹைப் அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ ரீச் ஆகும். நிறைய பேர் பார்த்தாங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ டக்குன்னு போட்டுருவேன். சரி வாங்க இப்போ இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம டக்காஷியும் செஞ்சு அப்படியே கேஷுவலாக நடந்து வந்துட்டு இருக்கானுங்க பேசிக்கிட்டு. அப்போ நம்ம செஞ்சு டக்குன்னு மச்சான் அங்கே பாரா கராத்தே கண்மணி வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டி விடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம ரீகோ. அவளை பார்த்ததுமே இங்க டக்காஷிக்கு அப்படியே மண்டை சூடாயிடுச்சு, காண்டாயிட்டான். கரெக்டா தாண்டா வந்து சிக்கிருக்கா. போன தடவை நான் ஒரு பிரபல ரவுடின்னு கூட பார்க்காம எனக்கே பாடம் எடுக்கிறா, எனக்கே ஆர்டர் போடுறா. வரட்டும் இன்னைக்கு அவள்கிட்ட உரண்டை எடுக்கிறது தான் என்னோட வேலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ பாடியை டைட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டா இப்போ அந்த ரீகோ அவனுங்களை கிராஸ் பண்ணும்போது இந்த டக்காஷி வேணும்னே அவளை வேகமா இடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கான் கண்டுக்காம. ஆனா அவ நின்னுட்டா. ஏ மிஸ்டர் அப்படின்னு கூப்பிட இவன் திரும்பியே பார்க்கல. ஏ மிஸ்டர் ஒன்னாதான்டா வெளுத்த மண்டை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தான் இவன் திரும்பி பார்க்கறான். ஆனா அப்பயுமே யாரை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான். ஆனா ரீகோ சைடு பார்க்க மாட்டான். அவளை வெறுப்பேத்துறான் கண்டுக்காத மாதிரி. ஆனா இப்ப ரீகோ அவங்கிட்ட வந்து டே இங்க வெளுத்த மண்டை நீ ஒருத்த மட்டும் தானே இருக்க, ஒன்னதான்டா கூப்பிட்டேன், எதுக்கு என்ன இடிச்ச அப்படின்னு போது எம்மா நான்லாம் ரவுடிமா, நான் போற வரப்ப 10 பேரை இடிக்கிறது தான் டெய்லி எனக்கு வேலையே. சும்மா அதெல்லாம் பெருசுப்படுத்தி அப்புறம் உடம்ப புண்ணாக்கிட்டு இருக்காத, கிளம்பு காத்து வரட்டும், வேற ஏதாவது சோழிய போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒழுங்கு காமிச்சிட்டு இருக்கான் ரீகோக்கு. நம்ம செஞ்சு பாக்குறான். டே டக்காஷி என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா அப்படி பொண்ணுகள்லாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது இப்பதான் அந்த ரீகோவுக்கும் தெரியுது. ஓ இவரு தான் அந்த டக்காஷியா, இவனை தான் அந்த தொட நடுங்கி டக்காஷின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்ல இங்க டக்காஷி கடுப்பாயிட்டான். யாரை பார்த்து தொட நடுங்கிற, 10 பேர் வந்தாலும் சும்மா கன்னு மாதிரி நின்று அடிப்போம்மா, சும்மா தேவையில்லாம ராங்கா பேசிட்டு இருக்காதான், அப்புறம் ராங் ஆயிடுவ பாப்பா அப்படின்னு சொல்ல. என்னது பாப்பாவா, எனக்கு பேர் இருக்கு, என் பேரு ரீகோ, இந்த மாதிரி யாராவது என்கிட்ட இப்படி பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்ல இவன் இப்ப குபீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பேர் இது, ரீகோ 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 ரீகோன்னு திரும்ப சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டக்காஷி பாக்குறான். டேய் எதுக்குடா இப்ப சிரிக்கிற, இதுல என்னடா காமெடியா இருக்கு அப்படின்னு போது ஆனவன் திரும்ப சொல்லி வேணும்னே இங்க ரீகோவை வெறுப்பேத்திட்டு இருக்கான். கடைசியில ரீகோவும் ட்ரிகர் ஆயிட்டா. இதுக்கப்புறமே என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிக்கு விடுவா பாருங்க. நம்மளால எப்படியோ மிஸ் ஆயிட்டான். அதுல இருந்து ஜஸ்ட்ல தான் மிஸ் ஆயிருப்பான். ஆனா பஞ்சு டைலாக் மட்டும் குறைச்சல் இல்ல. உனக்கு வேணா ஆயக்கலைகள் 64 தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு மான் கராத்தே. எப்படி எசானம் பத்தியில நீ வெறும் ஒரு பொண்ணு தான், உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவன் இன்னும் வெறுப்பேத்த. அவளும் பஞ்சு கிக்குன்னு சொல்லிட்டு நம்மளால திரும்ப அடிக்க ட்ரை பண்றான். ஆனா நம்மளால அசால்ட்டா மிஸ் ஆகிட்டு இருக்கான். ஆனா ஒரு டைம்ல நம்மளால வசமா வச்சு லாக் பண்ணிட்டா. கடைசியில இப்போ மூஞ்சிலே ஒரே குத்தி நம்ம டக்காஷியை நாக் அவுட் பண்ணிடலாம்னு வரும்போது நம்ம சிஞ்சி வந்து தடுத்துட்டான். ஏமா போதுமா நிறுத்து, ஏதோ தெரியாம இடிச்சுனா அதிகமா இங்க 2 பேரும் சேர்ந்துட்டு சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவளும் டப்புன்னு ஓ அவ்வளவுதான் விஷயமா, சரி கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேக் எடுத்துட்டு அவ பாட்டே கேஷுவலா கிளம்பிட்டா, எதுவுமே நடக்காத மாதிரி. இங்க செஞ்சு பாக்குறான். என்னடா இது கிளாஸ் லீடரா இருந்துகிட்டு போற வர பசங்கள்ட்ட எல்லாம் இவளே சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. ஆனா இங்க டக்காஷி ரீகோவே தான் பாத்துட்டு இருக்கான். இந்த ஃபைட்டுக்கு அப்புறமா நம்மளால ஒரு மாதிரி ஆயிட்டான். இப்ப வீட்டுல காட்டுறாங்க நம்மளால டின்னர் சாப்பிடும்போது கூட சாப்பாடு வாய்க்கே போக மாட்டுது. வாய் வரைக்கும் எடுத்துட்டு வரான், திரும்ப கீழே இருக்கிறான், திரும்பவும் எடுத்துட்டு வரான், திரும்பவும் கீழே இருக்கிறான். அவங்க அப்பா அம்மாவும் பாக்குறாங்க. என்னாச்சுங்க இவனுக்கு, எதுவும் காத்து கருப்பு அடிச்சிச்சா, பேய் ஓட்டணுமா அப்படின்னு சொல்லி பாக்க. ஆனா அப்பா என்ன சொல்றான்னா, இரு எனக்கு தெரியும் இந்த சிம்டம்லாம் எனக்கும் வந்திருக்குது, எப்படி டீல் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டக்காஷியை பார்த்து மை சன் ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, இது என்ன காரணம்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீ லவ்ல தானே விழுந்துட்ட அப்படின்னு டக்குன்னு கேட்டோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி பாடியெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. கையெல்லாம் நடுங்குது, வார்த்தை வர மாட்டேது, திணறுது, எங்க போறதுன்னு தெரியாம அங்கிட்ட இங்கிட்டையும் திக்கு முக்கு தெரியாம நின்றுட்டு இருக்கான். இப்ப அப்படியே வளர ஆரம்பிச்சுட்டான். அது வந்து இல்லையே நான் ரீகோன்னு ஒரு பொண்ணை பார்க்கலையே, அந்த பொண்ணுங்க எனக்கும் சண்டை நடக்கலையே, அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது, அவளை எனக்கு பிடிக்காது, அவ என் கூட சண்டை போடும்போது அவ கண்ணு அப்படியே ஸ்டார்ஸ் மாதிரி அழகா இருந்ததுன்னு எனக்கு தோணவே இல்லை, ஏதோ வாரணமாயிரம் சூர்யா மாதிரியே டைலாக்லாம் பேசிட்டு இருக்கான். பேசிட்டு அவன் ரூமுக்கு ஓடி போயிட்டான். ஆனா இங்க அப்பா அம்மாவும் சிரிச்சுட்டு இருக்காங்க. அதுதானே அப்படின்னு அம்மா கேட்க அப்பாவும் அதே தான் அப்படின்றாரு. ஆனா இப்ப ரூமுக்கு வந்தவனுக்கு ஹார்ட் பீட்லாம் செம ஃபாஸ்டா இருக்கு. என்னாச்சு எனக்கு இந்த பாடா போன ஹார்ட் எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா பீட் ஆயிட்டு இருக்கு, என்ன நடக்குது என் பாடியில, என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலையே, என் பாடி என் கண்ட்ரோல்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் ஒரு வாய்ஸ் கேக்குது. உனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், நீ லவ்ல விழுந்துட்டு நீ காதல் வசப்பட்டுட்ட அப்படின்னு சொல்ல நீ யாரு அப்படின்னு அவன் கேக்குறான். டேய் கொய்யால நான் தானே உன் மனசாட்சி சொன்னா எல்லாம் உண்மையா தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இங்க பின்னாடி இவனோட அப்பா தான் நின்று மைக்ல பேசிட்டு இருக்காரு. இவன் கடுப்பாயிட்டான். ஐயோ நைனா வயசான காலத்துல எரியா உனக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம், சும்மா போயிட்டு இழுத்து போத்திக்கிட்டு படியா, இங்க தேவையில்லாம ரவுடிஸ் மேட்டர்ல எல்லாம் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அவன் யோசிக்கிறான். இல்ல இவங்க சொல்ற மாதிரி எனக்கு அந்த பொண்ணு மேல லவ்லாம் இல்ல, ரீகோ என்னோட எதிரி, அவளை அழிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், அதான் என்னோட பாடி எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரிலாம் நடக்குது, சிம்டம்ஸ்லாம் வருது அப்படின்னு இவன் அப்படியே ரவுடி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் ஒண்ணு. ஆனா இங்க டக்காஷியோட அம்மா டக்காஷி இப்படி கத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க அப்பா திட்டுறாங்க. உங்க புள்ள உங்களை மாதிரி தான் இருக்கான் அப்படின்னுட்டு. இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டக்காஷி அவன் பாட்டுக்கு வேகன்னு கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருக்கான். நம்ம சிஞ்சியை கூட விட்டுட்டு போயிட்டு இருக்கான். சிஞ்சி பாக்குறான் என்ன இது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போறான். அவன் இந்த டக்காஷி வரதை பாருங்களேன், அப்படியே ஏதோ மோப்பம் பிடிச்சி வந்துகிட்டு இருக்க மாதிரி
மாதிரி வந்துகிட்டு இருக்கான். உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கேன், 7:30 உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே தான் வந்துகிட்டு இருக்கான். இங்க நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஒண்ணுமே புரியல, எங்க போறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்க. இந்த டைம்ல இந்த கியோகோவையும் அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கால அக்கிமி, அவளோட பேரு, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு முட்டு சந்தில ஒரு 3-4 கேர்ள்ஸை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. ஏதோ வேற ஸ்கூல்ல படிக்கிற கேர்ள்ஸ் போல. இவங்க தான் சுக்கேபன் கேர்ள்ஸ் ஆச்சே, ரவுடி ஆச்சே. இவங்களுக்கு அடிக்கடி இந்த ஏரியா பார்டர் சண்டையெல்லாம் வரும். ஏன் ஏரியாக்குள்ள நீ வரக்கூடாது, உன் ஏரியாக்குள்ள நான் வரமாட்டேன்னு. அதை மீறினா அவளதான் ரகலை கட்டிடுவாங்க. இப்ப அந்த ஃபைட்டு தான் போயிட்டு இருக்கு. இந்த கியோகோவும் அக்கிமியும் போட்டு அந்த 4 கேர்ள்ஸை மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கியோகோ வாயிலேருந்து பீப்பா வந்துகிட்டு இருக்கு வார்த்தையெல்லாம். மறுபடியும் எங்க ஏரியாக்குள்ள வருவீங்களாடின்னு இந்த கியோகோவும் ஃப்ரெண்டு அக்கிமியும் போட்டு மொத்துன்னு மொத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கேர்ள்ஸை. ஆனா அந்த டைம்ல தான் இங்க நம்ம செஞ்சு டக்காஷியை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான்ல, அவன் கரெக்டா அந்த சந்தை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம கியோகோவை பார்த்துட்டு அவ பேரை சொல்லி கத்திட்டான். இங்க கியோகோ எவ்வளவு காட்டுத்தனமா சண்டை போட்டுட்டு இருந்தவ அப்படியே இப்ப ஃப்ரீஸ் ஆயிட்டா, ஷாக் ஆயிட்டா. ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்துன்னு அப்படியே மூழ்கிட்டு இருக்கு. இப்பதான் நம்ம செஞ்சு வந்து கேக்குறான், என்ன பண்றீங்க கியோகோ ஜான், என்ன இதெல்லாம், இந்த கேர்ள்ஸ் எல்லாம் யாரு, என்கிட்ட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்களே அப்படின்னு இவன் கேட்க, இப்ப இவளெல்லாம் ஃபைட்டிங் மூட்ல இந்த கியோகோ அப்படியே இப்ப கியூட் மூட்ல மாறிட்டா. இல்லையே நான் சண்டைலாம் ஒன்னும் போடலையே அப்படின்னு சொல்றப்போ இங்க பக்கத்துல இருந்து அக்கியமெல்லாம் கொந்தளிக்கிறா. என்ன பேசிட்டு இருக்க கியோகோ, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத, வா இந்த செலுவண்டுங்களை வகுந்து எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறப்போ, ஆனா கியோகோ என்ன பேசுற அக்கியமி, என்ன சண்டைக்கு கூப்பிடுறியா, அதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படி தப்பா செஞ்சு முன்னாடி வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாத அக்கியமி, நான்லாம் அந்த குடும்பத்துல இருந்து வரல அப்படி சொல்லி ஓவரா ஆக்டிங் பண்றா. நம்ம செஞ்சு இப்ப பாக்குறான், அது என்ன கியோகோ சான் உங்க வாயில பீடி அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் கியோகோ ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறா, மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி. ஆனா இப்பதான் அந்த சிகரெட் எடுத்து அப்படியே இப்போ ஓபன் பண்ணி காட்டுறா. அதுக்குள்ள இருக்குது சாக்லேட்டு. பாத்தீங்களா, இது வெறும் சும்மா லொலோலாய்க்கு, நான் நிஜமாவே நல்லவதான் அப்படின்னு சொல்ல இங்க அக்கிமேக்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆயிருச்சு. அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, எப்படா ஒரே நிமிஷத்துல அந்நியன்ல இருந்து அம்பியா மாறினான்னு பாத்துட்டு இருக்கா ஷாக்ல. ஆனா இப்பதான் கியோகோ சொல்றா, ஆக்சுவலா நாங்க இங்க சண்டே எல்லாம் போடல, நாங்க ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்துறோம், ஒரு ஷோ ஒன்று, அதுக்காக தான் நாங்க ரியலிஸ்டிக்கா ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதை தான் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்ல, என்ன ஷோ அப்படின்றான். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது நாங்க ஒரு லேடிஸ் ரவுடி குரூப்பை பத்தி ஒரு டிராமா ஒன்று பண்றோம், அதில் நான் தான் லீடரு அப்படின்னு சொல்ல, என்ன கியோகோ சான் போங்க, நீங்க உங்களை இந்த சண்டை இந்த ரவுடி குரூப்பே வேணான்னு சொல்லியிருக்கல, என்ன கேட்டா நீங்க இந்த ரவுடிஸோட லீடரா இருக்கிறத விட ஒரு ஏஞ்சலா இருந்து நடிச்சீங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஒரு மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறான் பாருங்க, செம காமெடியா இருக்கும். யோகோ உடனே கியூட்டா, அப்படியா சொல்றீங்க சிஞ்சிச்சான், நீங்க சொன்னா கரெக்ட் தான், உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கும் பிடிக்கும், கண்டிப்பா நான் ஏஞ்சலாவே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இங்க அடிவாங்கி கிடக்கிற கேர்ள்ஸை பார்த்து, கேர்ள்ஸ் ஷோவை மாத்துறோம், நம்ம ஷோ மொத்தமா மாத்துங்க, இந்த ரவுடியும் வேணா சண்டையும் வேணாம், நான் ஒரு ஏஞ்சல் என்னமே, நீங்க எல்லாரும் ஏஞ்சலோட அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஆக்டிங் விடுறா. இங்க சிஞ்சியும் அப்படியே லவ்ல மிதக்குறான். இதுதான் என்னோட கியோகோ சான்ன்றது, என் தேவதை நிஜமா தேவதையா நடிச்சாதான் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல, கியோகோ அப்படியே இந்த கேர்ள்ஸ் எல்லாம் கியூட்டா ஆக்ட் பண்ணும்போது கத்துவாங்கல்ல, அது மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. என்னோட மேஜிக்கை நான் உங்க மேல யூஸ் பண்ண போறேன் சிஞ்சி சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மேஜிக் போட்டு, இந்த மேஜிக்ல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது, என்னை எப்பயுமே நீங்க லவ் பண்ணிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக்கை போட, நம்ம சிஞ்சி அதுக்கு பயங்கரமா ரியாக்ஷன் கொடுக்குறான், இதுக்கு நீ எனக்கு மேஜிக்கே போட தேவையில்ல அப்படின்ட்டு. 2 பேரும் மாறி ஏதோ கப்பல் கோல்ஸ் மாதிரி எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம அக்கிமி பாக்குறா, டே முடியலடா, நிப்பாட்டுங்கடா, என் வேலையே இது கிடையாதுடா, என்ன கியோகோ உனக்கு என்னதான் ஆச்சு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவளை போட்டு மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப ஏதோ கியூட்டா இந்த கொரியன் சைனீஸ் டிராமால வர மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, நம்ம ரகட் கேர்ள்ஸ், அதை மறந்துட்டே அப்படின்னு போது டக்குனு கியோகோ அவளோட வாயை போத்திட்டா, இந்த மாதிரி தப்பான வார்த்தையெல்லாம் பேசாத அக்கிமி, என்னால கேட்கவே முடியல அப்படின்னு சொல்ல, இங்க சிஞ்சி பாக்குறான், அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான், ஓகே எதுவும் தப்பு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னா அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க ஷோ நல்லா போகணும், கண்டிப்பா உன் ஷோக்கு நான் வருவேன், 2 ரோல உட்காந்து என்னோட லவ் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, ஆனா போகும்போது கூட கியோகோ அப்படியே சமைக்கி விட்டா ஏதோ மேஜிக் எல்லாம் போற மாதிரி ஆக்ட் பண்றா. உடனே இந்த சிஞ்சி அப்படியே லவ்ல ரியாக்ட் ஆகுறாராம், அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு போறாரு. எவ்வளவு கியூட்டா சிரிச்சு போற வரைக்கும் அவனுக்கு டாட்டாலாம் காமிச்சு அவனை வழி அனுப்பி வச்சுட்டு, இப்ப நம்மால அந்த சந்தை தாண்டதுதான் இவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே அப்படியே மாறிடுச்சு. இப்ப அப்படியே ஸ்லோ மோஷன்ல அக்கிமியை திரும்பி பார்த்து இப்போ ஒரு ஃபேஸ் காட்டுறா பாருங்க, பேய் மாதிரி. அக்கிமியே ஒரு மிரட்டுறா, உனக்கு மண்டையில மூளை இருக்கா இல்லையா, கொஞ்சமாவது ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவையும் வளர்த்துக்கோ அக்கிமி அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மிரட்ட அக்கிமெல்லாம் என்னடி இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், இப்ப கியோகோ மறுபடியும் ஃபைட் மோடுக்கு மாறிட்டா. அந்த 4 கேர்ள்ஸையும் பார்த்து, இன்னடி இன்னுமா நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டு மிதின்னு மிதிக்கிறா. அந்த 4 கேர்ள்ஸும் கதறாங்க, ஏதோ டிராமா எடுக்க போறோம் எங்களை வச்சுன்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் இருந்தோன்னு போது, டிராமாவா, நீங்க புத்தூர்ல மாவு கட்டு போறது நான் டாக்குமெண்ட்டியா ரிலீஸ் பண்றேன்டி அப்படின்னு சொல்லி போட்டு மொத்திட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம டக்காச்சியை தான் காட்டுறாங்க. அவன் நம்ம ரீகோவை தேடிட்டு வந்துட்டு இருந்தான்ல, இப்போ ஒரு இடத்துல ரீகோவை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இப்ப ரீகோவை பார்த்தா ஒரு 5-6 ரவுடி பசங்க மிரட்டிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணு கை கால வச்சு சும்மா இல்லாம இவனுங்க ஆளுங்கள்ல ஒருத்தனை அடிச்சிட்டா போல இருக்கு. அதனாலதான் இப்ப ரீகோ கிட்டே இவனுங்கெல்லாம் பிரச்சனை பண்றானுங்க, எங்க ஆளுங்க மேலேயே கை வைக்கிறியா நீ, தெரு உனக்கு நீ செமத்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுங்க ரீகோ பிடிச்சி தத்தான்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்ததுமே நம்ம டக்காச்சிக்கு அப்படியே கொளுத்துற வெயில்ல ஏசியை போட்டு விட்ட மாதிரி அவ்வளவு குழுன்னு இருக்கு. என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே ஓடுறாப்ல அந்த கேங்கு
பின்னாடி செம்ம சீனுக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சிரிச்சுட்டே ஓடிட்டு இருக்க. இப்ப கட் பண்ணா அந்த கேங் ரீகோவை கூட்டிட்டு வந்துட்டானுங்க. நம்ம ரீகோ கேக்குறாங்க, ஏன் சார் ரவுடி சார், போய் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு 5-6 பேர் தேவையா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அவமானமாவே இல்லையா, வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அவன் என்னடானா, என்னது அவமானம் வெக்கமா, அதெல்லாம் பார்த்தா இங்க மொல்ல மாதிரியா இருக்க முடியுமா? இன்னைக்கு உனக்கு காட்டுற காலில் இனிமே எங்க பசங்க மேல எவனுமே கை வைக்க மாட்டான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு வாய்ஸ், யாருன்னு பார்த்தா நம்ம டக்காஷி தான் வந்திருக்கிறான். இப்ப அவன் இந்த ரவுடிங்களை பார்த்து, எத்தனை பேரா கிளம்பிருக்கிறீங்க இந்த மாதிரி ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்து தாங்க கெத்துன்னு நிரூபிக்கிறதுக்கு? இதெல்லாம் நினைச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்ல? கெத்துனா என்ன மாதிரி கெத்தா இருக்கணும்டா, நீங்களாம் சும்மா வெத்து, அதனால செல்லா குட்டிங்களா, ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுருங்க. நான் கடுப்பாவத்துக்குள்ள விட்டுட்டீங்கன்னா அப்படியே போயிடலாம், இல்லைன்னா வேற 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 மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ரவுடி மாதிரி டைலாக் பேசிட்டு இருக்க. அவனுங்க இவனை பார்த்ததுமே சிரிக்கிறானுங்க. இவன் முடியை பார்த்து கலர்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கான்ல, பாரா ஜோக்கர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கலாயிறானுங்க. இவர் பெரிய நீதி காப்பாளரு, ஹீரோன்னு நினைப்பு. அப்படியே நாங்க வில்லனுங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டைம் எல்லாரையும் கடத்திட்டு வந்து வைப்போமா, இவங்க ஹீரோ மாதிரி கரெக்டா எண்டி கொடுத்து தூக்கிட்டு போயிடுவாங்களாம். இது மத்த படம் மாதிரி கிடையாதுரியோ, எங்க தூக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சண்டைக்கு வர நம்ம டக்காஷி பாக்குறான். இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல, உங்களை மாதிரி முட்டா பசங்களுக்கு எல்லாம் முட்டை ட்ரீட்மெண்ட் தான்டா ரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க இந்த முட்டையை வாங்கிட்டு வந்தான்னு தெரியல. இப்ப சரசரன்னு முட்டையை எடுத்து அங்க நிக்கிறவனுங்க எல்லாரோட மூஞ்சிலையும் பொட்டுன்னு அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிட்டான். அதுல எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டானுங்க. எல்லாரும் டக்காஷியை திட்டுறானுங்க, ஏன்டா வாங்கிட்டு வந்து நீ நல்ல முட்டையாச்சும் அட்லீஸ்ட் வாங்கிட்டு வர மாட்டியாடா அப்படின்னு சொல்லி எல்லாம் டக்காஷியை திட்டிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம டக்காஷி அசால்ட்டா எல்லாரையும் அடிச்சு போட்டான். அவ்வளவுதான், முட்டையை வச்சு ஃபைட்டை முடிச்சு நம்ம ரீகோவை வெளியே கூட்டிட்டு வந்துட்டான். ரீகோவும் டக்காஷி கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, என்ன அவனுங்கள்ட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டக்காஷி அப்படியே ஹீரோ மாதிரி திரும்பி நின்றுட்டு, இதுக்கப்புறமாச்சும் தனியா வெளியில போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு, அடிக்கடி என்ன மாதிரி ஹீரோஸ்லாம் உன்னை சுத்தி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இந்த டைம் ஏதோ நான் உன்னை வந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டா பேசிட்டு இருந்தவன் இப்ப அப்படியே திரும்பி எஸ்டே ஜூரியா கேரக்டர் மாதிரி நான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சிரிக்கிறான். இப்படி எல்லாம் உங்ககிட்ட நான் ஹீரோ மாதிரி ஸ்வீட்டா பேசுவேன்னு நினைச்சிட்டு இல்ல, என் கதையில நான் ஹீரோ இல்லமா வில்லன், உன்னை அவனுங்கள்ட்ட இருந்து காப்பாத்திட்டு வந்தது நான் உன்னை அடிச்சு மனசை தேத்திக்கிறதுக்கு தான், இந்த வாங்கியோ அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தவன் இப்ப ரீகோவை பஞ்ச் பண்றதுக்கு வரான் மூஞ்சிலேயே. அப்ப கரெக்டா இந்த டக்காஷியோட மூஞ்சில ஒரு கிக்கு அப்படியே லேண்ட் ஆகுது. அவ்வளவுதான், அதுல கலங்கி போய் அப்படியே பறந்து போய் விழுந்துட்டான். யாருன்னு பார்த்தா அங்க வந்தது நம்ம செஞ்சுதான். அவன் ரீகோ கிட்ட சாரி கேட்கிறான். இந்த லூசு பாய் இப்படிதான் அதாவது பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், அதெல்லாம் பெருசா நினைச்சுக்காத மாணி, இப்ப என்ன பண்ணான்னு வர தெரியலையே அப்படின்னு சொல்ல. ஆனா இங்க நம்ம டக்காஷியை காட்டுறாங்க, ஏதோ காரல் அடிப்பட்ட காக்கா மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இப்பதான் செஞ்சு ரீகோவோட கையை பார்த்துட்டு, என்னாச்சு கையில ஏதோ காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவளே இப்பதான் பாக்குறா அது ஃபைட்ல லைட்டா அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்ல. ஆனா இப்பதான் நம்ம டக்காஷி வந்து அவளோட கையை பிடிச்சு பாக்குறான். இப்ப இவ்வளவு நேரம் காமெடி மூட்ல இருந்தவன் டக்குன்னு இப்ப சீரியஸா மாறிட்டான். இப்ப அப்படியே ரீகோவை பார்த்து, ஒரு விஷயத்த நான் மறந்துட்டு வந்துட்டேன், உள்ள போயிட்டு அதை கொஞ்சம் கவனிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்ப உள்ள போக ரீகோ தடுக்க பாக்குறா. ஆனா செஞ்சு புடிச்சிட்டான். ஆள் இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்கிறான். விட்டு சின்னங்கொண்ட காலையெல்லாம் இப்படி அடக்க கூடாதுமா கட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சிட்டான். இப்ப நம்ம டக்காஷி செம ஃபாஸ்டா உள்ள வரான். உள்ள இந்த ரவுடிங்க எல்லாம் உட்காந்துருக்கானுங்க அடிபட்டு. டே என்னடா ரவுடிஸ் மொல்ல மாதிரி முடிச்ச விக்கிஸ், உங்களை அவ்வளவு சீக்கிரமா நான் விட்டுருவேன்னு நினைச்சீங்களாடா, ஒத்த ஆள்கிட்ட இப்படி மொத்த பேரும் அடி வாங்கிட்டு சோம்பேறி மாதிரி உட்காந்துருக்கீங்களாடா, உங்களை முடிஞ்சா என்ன வந்து பிடிக்கினா பாப்போம் அப்படின்னு சொல்லி அவன் தண்ணி காமிச்சிட்டு ஓடிட்டு இருக்க. அவனுங்களும் வரோண்டா அப்படின்னு சொல்லி பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இப்ப நம்ம டக்காஷி வேகமா ஒரு ரூமுக்குள்ள ஓடி போயிட்டு நின்னுக்கிட்டான். ஆனா இப்ப இவன் உள்ள வந்ததுமே குறுகால ஒரு கம்பியை போட்டான். அதை பார்க்காம இந்த தத்தி ரவுடிஸ் வேகமா ஓடி வந்து வரிசையா ஒருத்தன் மேல ஒருத்தன் தடிக்கிட்டு விழுறானுங்க. அவ்வளவுதான், இப்ப எல்லாரும் விழுந்த அடுத்த செகண்டே ஒரு தாறு பாயை தூக்கி அவனுக்கு மேல போட்டு பக்கத்துல இருந்து ஒரு கம்பி எடுத்து போட்டு அட்டின்னு அடிக்கிறான் அவனுங்கள. எவ்வளவு தைரியம் தான் நான் இருக்க ஏரியால ஒரு பொண்ணு மேல கை வைப்பீங்க, அது எப்பறம் நீங்க நான் அவளை அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அடிக்கலாம், இதெல்லாம் கேட்கறது யாரும் இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவனுங்களை போட்டு கம்பியை வச்சு விளாசுன்னு விளாசுறான். நம்ம ரீகோவும் செஞ்சு ஓடி வந்துட்டாங்க. இந்த ரீகோ எவ்வளவு தடுக்க ட்ரை பண்றா, டே டக்காஷி உர்றா அவனுங்கள அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டக்காஷி கேட்கவே மாட்டான். இவன் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான் அவனுங்கள. ஒரு கட்டத்துல இவன் கத்திட்டா, டே பைத்தியக்காரா அவனுங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதையும் இவன் கண்டுக்கல. ஸ்டூடெண்ட்ஸா இருந்தானே யாரா இருந்தானே எப்படி ஒரு பொண்ணு மேல கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவனுங்களை அடிச்சுக்கிட்டே இருக்க. அப்பதான் டக்குன்னு இவனுக்கு ரியலைஸ் ஆகுது, என்ன சொன்ன இவனுங்க உன் ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி இவன் ஷாக் ஆகுறான். இப்பதான் மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வருது. என்னன்னு பார்த்தா ரீகோவும் அவளோட அப்பாவும் வந்து ஒரு டோஜோ ஒன்று நடத்துறாங்க போல. ஜப்பான்ல எல்லாம் மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கூல். பொதுவாக உங்களுக்கே தெரியும், இந்த ஜாப்பனீஸ் மூவிஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு டோஜோவுக்கும் இன்னொரு டோஜோவுக்கும் இடையில சண்டை எல்லாம் வரும். இந்த சேலஞ்ச் எல்லாம் கொடுப்பாங்க ஒரு டோஜோ இன்னொரு டோஜோவுக்கு. ஒரு டோஜோவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே ப்ரௌடா நினைக்கிற விஷயம், பெருமையா நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஸ்கூல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது தான். ஏன்னா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்களால எந்த ஆப்போனன்ட் வந்தாலும் டிஃபீட் பண்ணிட முடியும். ஸோ அப்படி ஏதாவது ஸ்ட்ராங்கான டோஜோ இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்ட்ராங்கான டோஜோவுக்கு வந்து சேலஞ்ச் கொடுப்பாங்கல்ல. கண்டிப்பா இது மாதிரி எல்லாம் கான்செப்ட் நீங்க படத்துல பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி இங்க இவங்க டோஜோவுக்கு ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு வேற ஒரு டோஜோ கிட்ட இருந்து. அவனுங்களோட ஆப்போனன்ட் டோஜோ போல இருக்கு. இவங்களை வந்து அந்த ஆப்போனன்ட் டோஜோ சேலஞ்ச் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஃபைட்டிங் மேட்ச் வச்சுக்கலாம் 5-on-5ன்னு. அதுல யாரு தோக்குறாங்களோ அவங்களோட டோஜோவை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடணும். ஒருவேளை போட்டியில கலந்துக்கிட்டா தோத்துருவோம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் ரெண்டு சைட்ல இருக்க ஏதாவது ஒரு டோஜோல உள்ளவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னா போட்டியில இருக்க அந்த டீம் தான் வின்னரு. அதுவும் இல்லாம தோத்து போன டோஜோ வந்து அவங்களோட டோஜோவை வின்
பண்ண ஆளுங்கள்ட்ட கொடுத்துறணும். ஸோ இப்படி ஒரு கண்டிஷனோட அந்த ஆப்பனன் டோஜோல உள்ளவனுங்க நம்ம டோஜோ ஆளுங்கள்ட்ட சேலஞ்ச் பண்ணிருப்பானுங்க. ரீகோட அப்பாவும் ரொம்ப பெருமையா எங்களால முடிவுண்டா அவங்கள தோக்கடிச்சு மண்ணக வைக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் என் டோஜோல ஒரு பயபகி ஒழுங்கா இல்ல, எல்லாருமே செம வீக்கு. இப்ப இவரால போட்டியை விட்டும் போக முடியாது. ஏன்னா இவர் போயிட்டாருன்னா டோஜோ ஆப்பனண்ட் கிட்ட கொடுத்தாகணும். கலந்துகிட்டாலும் இவங்க இருக்க நிலைமைக்கு தோத்து போயிடுவானுங்க, டோஜோவை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரீகோட அப்பா கதையை சொல்றாரு நம்ம ஆளுங்கள்ட்ட. இவனுங்க பார்த்துட்டு கேட்கறானுங்க, சரி அதெல்லாம் ஓகே, மேட்ச் அப்போ அவங்க 2 பேருக்கும் இடையில அப்படின்னு கேட்க அந்த ஆளு இன்னைக்கு தான் அப்படின்றான். இவனுங்க ஷாக் ஆகுறானுங்க. ஐயோ இன்னைக்கு மேட்சுக்காக என்ன இன்ன வரைக்கும் ஆளுங்களை தேடிட்டு இருக்க? அது சரி, நீ ஜெயிச்ச மாதிரி தான் போ. அவனுங்கள்ட்ட போட்டியில கலந்துக்கிட்டு கேவலமா தோக்குறதுக்கு பதிலாக உங்கள்ட்ட இருக்க மிச்ச சொச்ச மரியாதையாவது காப்பாத்திக்கணும் அப்படின்னா ஒழுங்கா போட்டிலேருந்து விளையிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா கேவலப்பட்டு தான் போவீங்க அப்படின்னு நம்ம டக்காஷி சொல்றான். ஆனா ரீகோ என்ன சொல்றான்னா, இல்ல எங்களால அது முடியாது, இந்த டோஜோவை நாங்க பல வருஷமா நடத்திட்டு இருக்கோம், அதுவும் இல்லாம இந்த டோஜோல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை நம்பி இருக்காங்க. எங்களை நம்பி வந்தவங்களை எங்களால அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியாது, நாங்க கிவ் அப் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக தான் நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போக தயாரா இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஸ்ட்ராங்கான ஆளா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக என் ஸ்டூடெண்ட்ஸுங்களே கூட நான் யூஸ் பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்ல, இப்பதான் நம்ம பசங்களுக்கு தெரியுது அவ ஸ்டூடெண்ட்ஸுங்களை இந்த மாதிரி ரவுடிங்க மாதிரி நடிக்க வச்சு அவளை கடத்திட்டு போக வச்சு யாராவது காப்பாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்கா. யாராவது வீரனுங்க வந்து காப்பாத்துவானுங்க, அவனுங்க ஹெல்ப் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணிருக்கா. நம்ம டக்காச்சி தானே காப்பாத்தினா. இப்பதான் இவனுங்களும் யோசிக்கிறானுங்க, ஓ எவ்வளவு நேக்கா எங்களை உள்ள கொண்டு வந்துட்டில்ல நீ, அப்ப முதல்ல டக்காச்சி உன்னை இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு சண்டை போட வந்தியா அவங்கிட்ட, அப்ப அது அப்படின்னு நம்ம செஞ்சு கேட்க, அதுவுமே நான் டக்காச்சி எல்லாரும் சொல்ற மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளான்னு பாக்குறதுக்கு வச்ச ஒரு டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்ல, நம்ம செஞ்சுலாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மச்சான் உன்னை செமத்தியா ஏப்ரல் ஃபுல் பண்ணிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க டக்காச்சி ஆனா கடுப்பாயிட்டான். சே இவெல்லாம் எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணி தான் நடத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன், ஆனா இவனுங்க பிளான் பண்ண பிளான்ல தான் நான் இருந்திருக்குன்றது எனக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டான். நான் ஏமாற்றப்பட்டுட்டேன், என்னால இதுக்கப்புறமே இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு போது ஆனா ரீகோ கேட்கறா, தயவு செஞ்சு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், இப்ப நீ தான் ஸ்ட்ராங், நீ மட்டும் எங்க டோஜோவுக்காக சண்டை போட்ட அப்படின்னா நம்மளால ஈஸியா அந்த ஆப்பனன்ட் டோஜோவை தோக்கடிக்க முடியும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்றப்போ, என்னால முடியாது, என்ன நீ நேர்மையா கூப்பிட்டுருந்தா கூட நான் வந்திருப்பேன், இப்படி சீப்பா நீ ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன இங்க கூட்டு வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல செஞ்சு பாக்குறான். டே 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 இதெல்லாம் அடுக்குமாடா, நீ சொல்ற வார்த்தையை நீயே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு அப்படின்னு போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்பயுமே எனக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம், அதுதான் என்னோட பாலிசி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்பன்னு பார்த்து இந்த இமாயும் அவனோட அசிஸ்டன்ட் என்ட்ரி ஆகுறாங்க இந்த கராத்தே சூட்லாம் போட்டுக்கிட்டு. இப்ப இமாயி டக்காஷியை பார்க்க, டக்காஷி இமாயை பார்க்க, 2 பேரும் செம ஷாக் ஆயிட்டாங்க. ஒருத்தன் பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. செஞ்சு கேட்கிறான், என்ன ஆச்சு மச்சான் இவ்வளவு ஷாக் ரியாக்ஷன் பலமா கொடுக்குற, உனக்கு எதையும் உன முன்னாடியே தெரியுமான்னு போது, இல்லையே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, இமாயோட எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு தைரியம் தான் எங்க பாஸே தெரியாதுன்னு சொல்லுவேன், அவ்வளவு பண்ணி என் பாஸ் அவனுக்கு தெரியலையா, எவ்வளவு மண்டகனம், நீ சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக என் பாஸ் உனக்காக அன்னைக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாரு தெரியுமா அப்படின்னு இவன் சொல்ல, இங்க டக்காஷி டே லூசு பசங்களா, நான் சொன்னதை நம்பி வெயிட் பண்ணீங்களாடா அன்னைக்கு அப்படின்னு கேட்கிறான். இமாய உடனே அவன் ஆளோட வாயை பத்திட்டு டே சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் டக்காஷியை பார்த்து, இல்லையே நான் ஒன்னும் வெயிட் பண்ணலையே, நான் என்ன ஃபைட்டுக்காக அவளை ஏங்கி கிடக்குற ஆளுன்னு நினைச்சியா, எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டியா, எனக்கும் 1008 ஜோலி இருக்குது, உன்ன மாதிரி வெட்டி பயெல்லாம் கிடையாதுறானா, இந்த இமாய் ரொம்ப பிஸியான ஆளு அப்படின்னு இவன் சொல்ல, இங்க செஞ்சு பார்த்துட்டு யாரா அவனுங்க கோமாளிங்க, இவனுங்க எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, எனக்கெல்லாம் அவனுங்களை தெரியாதா, இந்த கோமாளிங்க என்ன விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குதுங்க, டே கோமாளிஸ் ஒழுங்கா போங்கடாங்க அப்படின்னு சொல்லி சூச்சுன்னு விரட்டி விடுறான். அப்பதான் நம்ம ரீகோ வந்து இல்ல ஆக்சுவலா இவங்களும் எங்க டோஜோக்காக சண்டை போடுறாங்க, செஞ்சும் கூட ஒத்துக்கிட்டான் போல இருக்கு இவங்க டோஜோவுக்கு சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம செஞ்சு சாஃப்ட் டைப்புங்க, பசங்க கஷ்டப்படுவாங்க இவங்க டோஜோவிலனா அப்படின்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டான். சரி இப்போ இமாய் அவனோட ஆளு செஞ்சு நாங்க 4 பேர் இருக்கோம், டக்காஷி நீ வந்தீங்கன்னா கரெக்டா 5 பேர் வந்துடும், ஃபைட்டுக்கு எல்லாம் ரெடி ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம டக்காஷி பாக்குறான், நீயும் சண்டை போட போறியா, ஏமா நீ ஒரு பொண்ணுமா, உன்னால அவனுங்களை சமாளிச்சிட முடியுமா என்ன அப்படின்னு போது, என் பொண்ணா இருந்தா என்ன, எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும், உன்னை போட்டு வெளுத்த உனக்கு ஞாபகம் இல்ல, அது பத்தாதா அப்படின்னு சொல்ல, ஏதாவது பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லி நம்ம டக்காச்சி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஆக்சுவலா அந்த இமா இங்க வந்தது காரணம் அவன் அந்த டோஜோக்காவெல்லாம் சண்டை போட வரல, அவன் ரீகோவை கரெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கான். இந்த மேட்ச்ல அவன் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டான் அப்படின்னா ரீகோ இவன் கூட டேட்டுக்கு வருவான்னு இவனுக்கு ஒரு அல்ப ஆசை. அப்படியே அவன் ரீகோவை பார்த்து ரொமான்டிக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம டக்காச்சி பாக்குறான், டே இவ்வளவு பேச்சு பேசு இல்ல, முதல்ல வெளில எங்கேயாவது வந்தா பேண்ட் போடணும்னு உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதாடா அப்படின்னு கேட்க, இப்பதான் கீழே குஞ்சு பாக்குறான், அவங்க ஒரு பட்டாப்பட்டியோட நின்றுட்டு இருக்கான். டே எங்கடா பேண்ட் அப்படின்னு கேட்டா அவன் அசிஸ்டன்ட் பக்கத்துல இருந்து எடுத்து கொடுக்குறான், பாஸ் இந்தாங்க அப்படின்ட்டு. டே அப்புறம் சண்டி எனக்கு வெளியில இருந்துலாம் எனிமி தேவைடா, நீயே என் கூட இருக்க எனிமி தான்டா, இவ்வளவு நேரம் பேண்ட் போடாம இருக்கனே பார்த்து சொல்ல வேண்டியதாடா அப்படின்னு சொல்லி அவன் அசிஸ்டன்ட் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ஏதாவது பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா இப்ப கரெக்டா இந்த டீச்சர் வராரு, நம்ம காமெடி டீச்சர் வராரு. யோ மிலிட்ரி நீ ஏடே இங்கே அப்படின்னு கேட்டா, அது ஆக்சுவலா ரீகோக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு 5-6 பசங்க ரீகோ கடத்திட்டு போறாங்கன்னு சொன்னாங்க, அது தெரிஞ்சதுமே நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி காமிச்சிட்டு இருக்காரு. ஓ இதான் நீ ஓடி வர லட்சணமாயா, எல்லாம் முடிஞ்சு 3 நாள் ஆயிடுச்சு, இப்போ வந்து என்னையா பிரயோஜனம், முழுசா நினைஞ்சாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கியா முக்காடு அப்படின்னு சொல்லி நம்ம டக்காச்சி சொல்லிட்டு இருந்தவன் இப்பதான் ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறான். ஏ ரீகோ உனக்கு 5ஆவதா ஒரு ஆடு வேணும் நீ தேடிட்டு இருந்தில்ல, நல்லா குறும்பாடா ஒண்ணு மாட்டி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சரை கை காட்டுறான். அவருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒன்னும் புரியல.
புரியாம பாக்குறாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட மேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சோ இதான் மேட்டர், எங்க டோஜோக்காக நீங்க ஃபைட் பண்ணணும், நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு தானே அப்படின்னு கேட்க, ஸ்ட்ராங்கா நான்லாம் சூப்பர் அல்ட்ரா ஸ்ட்ராங், என்னால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, நான் காத்தை விட ஃபாஸ்டா ஓடுவேன், தண்ணி மாதிரி ஃபிளெக்சிபிளா இருப்பேன், பாறை மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பேன், ஃபயர் மாதிரி ஃபயரா இருப்பேன், எனக்கு ஒன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன், என் பசங்களுக்கு ஒரு வெட்டிட்டு தாண்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா டயலாக்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாப்புல. ஆனா ஒண்ணு நான் கொஞ்சம் கீ பிளேயரு அப்படின்றதுனால என்ன உடனே இறக்கி விட்டுறாதீங்க, என் டேலண்ட்லாம் வேஸ்ட் ஆயிரும், எனக்கு கடைசியா காத்திருந்து இறக்கி விடுங்க, அப்பதான் என்னோட பெர்ஃபார்மன்ஸை உங்களால நல்லா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம செஞ்சு பகல உட்காந்து இருக்கிறோம். அதே என்ன பயந்துட்டியா அப்படின்னு கேட்கிறான். டேய் எவ்வளவு தெரியும் தான் உன் டீச்சர் கிட்டே அப்படி பேசுவேன், ஆமாண்டா கொஞ்சம் பயமா தான்டா இருக்கே அப்படின்றாரு. ஆனா அப்பதான் சார் நம்ம டக்காஷி உள்ள வரான், என்ன அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கும்போது அவன் நேரா இப்ப ரீகோட்ட வந்து, ரீகோ பேசாம நீ இந்த போட்டியை விட்டு விளையிரு, உனக்கு பதிலாக நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்றான். எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொன்னா அதை செய்யு, விளைக்கனா விளைக்க, உனக்கு பதிலாக நான் சண்டை போறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா பயந்து போய் உன்னை நீ சொல்றத நான் கேட்கணுமா, உன்னோட ஹெல்ப்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, என் டோஜோவை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னும் போது ரீகோட அப்பாவும் அதான் சொல்றாரு, இங்க பாருப்பா ரீகோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, அவள் எதுக்கு வழக்க சொல்றா, அவள் இல்லைனாலே நம்ம டீம்ல ஒரு பெரிய ஆளு குறையுது, என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா தம்பி அப்படின்னும் போது, இப்ப என்ன உங்க பொண்ணை விட நான் ஸ்ட்ராங்னு நிரூபிக்கணும் அதானே, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்ல. ஆனா இங்க ரீகோ சொல்றா, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெருவில் சும்மா சண்டை போட்டு தெரியறதும் ஒண்ணு கிடையாது, அது ஒரு ஆர்ட், உன்ன மாதிரி ஆளுங்களாம் இங்க வந்து நிக்கிறதே அந்த ஆர்ட்டுக்கு ஒரு அவமானம் அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு கடுப்பாயிட்டான். இப்ப ரீகோ அடிக்கிறதுக்கு போவ அசால்ட்டா இவன் கையை பிடிச்சி திருப்பி படுக்க வச்சிட்டான். அவனை அடுத்த செகண்டே இங்க குபீர்னு ஒரு சிரிப்பு சத்தம், என்னன்னு பார்த்தா இந்த இமாயா அவனோட ஆளும் சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. வந்தாரு பாக்ஸரு நல்லா பேசிக்கிட்டு இப்ப நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இங்க டக்காஷிக்கான ஒரு மாதிரி கட்டுப்பாயிருச்சு. இப்போ ஒரு மாதிரி வெறியில கிளம்ப இங்க செஞ்செல்லாம் பார்த்துட்டு, மச்சான் வேணாம், அவ ஏதோ ஒண்ணு சும்மா அடிச்சா தேவையில்லாம கோவப்படாத அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம டக்காஷி அதை கேட்கிற மைண்ட்லே இல்ல. இப்ப அடுத்தடுத்து இவன் ரீகோ அடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். ஆனா அவன் அசால்ட்டா டாச் பண்ணிட்டு இருக்கா. ஒரு டைம் நம்ம டக்காஷியை லாக் பண்ணிட்டா, இவன் கையை லாக் பண்ணிட்டா, அவனால கையை அசைக்க முடியல. ஆனா இப்ப அப்படியே ரீகோவை இவனோட சேர்ந்து தள்ளிட்டு போய் பின்னாடி இருக்க செவத்துல ஒரே அடி, அவ்வளவுதான் ரீகோவால முடியல. இப்ப டக்காஷி லாக் பண்ணிட்டான் ரீகோவை. என்ன இப்ப தெரியுதா யாரு ஸ்ட்ராங்குன்னு, நீ என்ன எத்தனை தடவை அடிச்சாலும் திருப்பி அக்னி மாதிரி எழுந்திரிச்சு வந்தோம் பாத்தில, அதுதான் ஸ்ட்ராங்கு, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டுட்டு இதை விட்டு விலகிக்கோ அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப பறந்து வந்து நம்ம ரீகோவோட அப்பா இவன் மூஞ்சிலே ஒரு கிக்கு, நம்ம டக்காஷி பறந்துட்டு போய் விடுறான். ராஸ்கல் எவ்வளவு தெரியாத என் பொண்ணை அடிப்ப, ஐயோ நீ தானே ஸ்ட்ராங்கான ஆள் வேணும்னு கேட்ட, இவ்வளவு நேரம் ஃபைட் பண்ற வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு இப்ப அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவன் கதறிட்டு இருக்கான். ஆனா இப்ப ரீகோவும் சொல்றா, நீ சொன்னது கரெக்ட் தான், நீ தான் ஸ்ட்ராங்கா இருக்க டக்காஷி, நான் இந்த போட்டியை விட்டு விலகிக்கிறேன், நீ எனக்கு பதிலாக கலந்துக்கோ அப்படின்னு போது நம்ம காமெடி டீச்சர் ஓடி வராரு. ஏங்க என்னதான் இருந்தாலும் டக்காஷி உங்களோட ஸ்விட்ச் பண்ண போறான்னு ஆயிடுச்சு, நீங்க தான் ஸ்ட்ராங்கான ஆளாச்சு, எதுக்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணணும் டக்காஷி கூட, நானும் ஸ்ட்ராங் தான், இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைட்லாம் செட் ஆகாது, ஏன்னா எனக்கு பதிலாக டக்காஷியை ஸ்விட்ச் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இவர் சொல்றதை யாருமே கண்டுக்கல. ஆனா அப்பன்னு பார்த்து இந்த லேடி டீச்சர் இருக்காங்களே யமாகுச்சி டீச்சர், அவங்க அந்த டோஜோக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம சார் வேகமா ஓடி போயிட்டு, மிஸ் யமாகுச்சி நீங்க என்ன இங்க அப்படின்னு போது, நான் ரீகோவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார், அவ என்னோட ஸ்டூடெண்ட் தானே, எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு போது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க யமாகுச்சி, பக்கத்துல ஒரு புலி இருக்கும்போது பூவை நெருங்கிட முடியுமா, விட்டுவானா நான் அப்படின்னு ஒரு பஞ்சு டயலாக் பேசிட்டு இருக்காரு. ஆனா இப்பதான் யமாகுச்சி இவர் போட்டிருக்க காஸ்டியூம் எல்லாம் பார்த்துட்டு, சார் நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்களா, கூல் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் எக்ஸைட்டிங் பயமா இருக்கு. பின்ன இருக்காதானே இவங்க டோஜோட எதிர்காலமே இப்ப என் கையோட சுண்டு வரலாம் தான் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் டீச்சர், இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அப்படியே சைல ஹாபி இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸும் கத்துக்கிறது. ஆனா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயே சோஷியல் சர்வீஸ் பண்ற மாதிரி வரும்போது பண்ண மாட்டேன்னா என்ன பண்ணுவேன்றதை நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஆளு போயிட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ குரலி வித்த காமிச்சிட்டு இருக்காரு. போயிட்டு படுத்து உருள்றாரு, சமோசால்ட் அடிக்கிறாரு, அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி சுத்தி காமிக்கிறாரு. இந்த ஆளு பண்றது எல்லாமே வினோதமா தான் இருக்கும். ஆனா இந்த டைம்ல நம்ம செஞ்சு டக்காஷிட்ட கேட்கறான், எதுக்கு திரும்பி வந்த, உனக்கு எதனால இந்த மனமாற்றம் திடீர்னு அப்படின்னும் போது இப்பதான் டக்காஷி சொல்றான், ஆக்சுவலா நான் அந்த வரப்போற ஆப்போனன்ட்களை பார்த்தேன், அவனுங்க ஃபைட் பண்றதை பார்த்தா அவனுங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ரீகோவாலையெல்லாம் அவனுங்களை சமாளிக்க முடியாது, அதுக்காக தான் வந்தேன், ஆனா சொல்லக்கூடாது ரீகோவை நான் குறைச்சி எடை போட்டேன், அவளுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கா அப்படின்னு சொல்ல இப்பதான் அவனோட ஷோல்டரை காட்டுறாங்க. ரீகோ அடிச்சு அப்படியே பதிஞ்சிருக்கு.